நமக்கு பசிச்சாலும் நம்ம தான் சமைக்கணும், நமக்கு பசிக்காட்டியும் நம்ம தான் சமைக்கணும். நமக்கு டயர்டாக இருந்தாலும் நம்ம தான் சமைக்கணும், டயர்டு இல்லைனாலும் நம்ம தான் சமைக்கணும். நமக்கு பிடிச்சாலும் நம்ம தான் சமைக்கணும், பிடிக்கலைனாலும் நம்ம தான் சமைக்கணும். ஏன்னா வேற வழி இல்லை. இப்போ தாங்க வேலை முடிஞ்சு வந்தாச்சு. வேலை முடிஞ்சு வந்த கையோட அடுத்த வேலை ஆரம்பிச்சாச்சு, சமையல் வேலை. இது வந்து நான் வந்து சிம்பிளாக வைக்கிற ஒரு மீன் குழம்பு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அப்படியே மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. கடையில் கீழே கட் பண்ணி கொடுத்துருவாங்க சின்ன சின்ன பீஸாக. மீனோட பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. இது ஆவோலி அப்படின்னு கேரளா சைடு சொல்கிறாங்க. நம்ம ஆளுங்க வவ்வா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கரெக்ட் பேர் தெரியல. ஆனால் நான் ஊரில் எல்லாம் அந்த மீன் சாப்பிட்டதில்லை. ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் வேறு லெவலில். நான் எப்போவுமே இந்த மீனை சோகமாக இருக்கிற மீன் அப்படிம்பேன். இப்போ மூஞ்சியை பார்த்தீங்களா, ரொம்ப பாவமாக அப்பாவி மாதிரி உருன்னு மூஞ்சி வச்சுட்ருக்கான். மீன் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள், பக்காவாக எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இனிமேல் குழம்பு வைக்க வேண்டியதான். குழம்பு வைக்கிறதுக்காக நம்மளோட சட்டி எடுத்தாச்சு. ஒரே பாத்திரம் தான் குழம்பு வைக்கிறதுக்கு. எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னாலும் மேக்ஸிமம் குழம்பு வைக்கிறது இந்த ஒரு பாத்திரமாக தான் இருக்கும். மேக்ஸிமம் வெளிநாடுகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும், இல்லை ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறவங்களுக்கு தெரியும். இங்கே எல்லாம் விதவிதமாக நம்ம ஊரில் எல்லாம் இந்த மீன் வைக்கிற குழம்பு சட்டியை வந்து வேறு எதுக்கும் எடுக்க மாட்டாங்க. அதேமாதிரி கவுச்சிக்கு தனியாக வச்சுருப்பாங்க, நான் வெஜிடேரியனுக்கு தனியாக வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே எல்லாமே ஒரே சட்டி தான். சிக்கன் வச்சாலும், மட்டன் வச்சாலும், சாம்பார் வச்சாலும், ரசம் வச்சாலும் எல்லாம் ஒரே சட்டி. சரியா? அது நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். நான் வந்து வெந்தயம் எடுத்துருக்கிறேன். அப்புறமா இப்போ மாதிரி நம்மளோட கறிவேப்பிலையெல்லாம் இங்கே தாராளம் தான். நாங்கள்லாம் கறிவேப்பிலையெல்லாம் தூக்கி போட மாட்டோம், அதெல்லாம் சின்ன வயசில். இப்போ எல்லாம் தேடி தேடி சாப்பிடுவோம். அதுக்கப்புறமா ஒரு 3 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகா சும்மா கிள்ளி போட்டிருக்கேன், அவ்வளோதான். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக மஞ்சத்தூள், அப்புறமா உப்பு, இந்த உப்பு இது ரெண்டையுமே வந்து ஃபஸ்ட்டே போட்டுருவோம். கொஞ்சம் சீக்கிரமாகவே வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். சமையல் அது வந்து பெரிய கஷ்டம். ஏன்னா 12 மணி நேரம், சில நேரம் 14 மணி நேரம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு வந்து திரும்ப வந்து நம்ம சமைக்கணும், வேறு வழி. அதுவும் ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து இருக்குது. சில கம்பெனியில் 5 மணி வரைக்கும் தான் வேலை இருக்கும், சில கம்பெனி 7 மணி, 8 மணி, 9 மணி. அது நாங்கள் இப்போ வேலைக்கு போகிற இடத்துல எல்லாம் ரூமுக்கு வர்றதுக்கே 10 மணி ஆயிரும், 9:45, 9:30 அந்த டைம் எல்லாம் ஆயிரும். அதுக்கு மேலே வந்து சமைச்சு சாப்பிட்டு யோசிச்சு பாருங்கள். அப்புறம் திரும்ப 4:30 மணிக்கு காலையில் எழுந்திரிக்கிறது. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து பூண்டு அப்புறம் கொஞ்சம் இஞ்சி இது ரெண்டுமே போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக போடணும்னு கேட்டால் பூண்டு கண்டிப்பாக போடணும், இஞ்சி மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும் அந்த வாசனை அப்படின்னா போடுங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, பூண்டு மட்டும் போட்டால் கூட ஓகே தான். ஏன்னா மீன் குழம்பு தான். இதையுமே கொஞ்சம் நேரம் எண்ணெயில் போட்டு வதக்கிடுவோம். ஏன் நான் பூண்டை வந்து லாஸ்ட்டாக போட்டேன் அப்படின்னா, எங்களுக்கு வந்து பூண்டை எடுத்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அப்போ வந்து உடஞ்சி போகாமல் முழுசாக கிடைக்கணுமேங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி லாஸ்ட்டாக போட்டிருக்கிறேன். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து தக்காளி 2 பெரிய பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். காஷ்மீரி சில்லி தான், காரம் அவ்வளோ இருக்காது, கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதுக்காக தான் இது போட்டிருக்கிறேன். 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். வந்து மல்லித்தூள் 1, 2. மீன் நிறைய இருக்குது, அதாவது நெருக்கி ஒரு 1.5 கிலோ பக்கத்தில் மீன் இருந்துச்சு, 2 பெரிய மீன். இதையுமே கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலே போட்டு தீயை கம்மியாக வச்சு லைட்டாக ஒன்று வதக்கி விட்டுருவோம். அதுக்கப்புறமா நான் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். என்னப்பா மீன் குழம்பு வைக்கிறீங்க, தேங்காய் இல்லாமல் நீங்கள்லாம் மீன் குழம்பு வைக்க மாட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா குழம்பு வந்து வச்சா மேக்ஸிமம் மீன் குழம்பெல்லாம் வச்சா 2 நாள் வச்சு சாப்பிடுவோம். அது வந்து தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது பாருங்கள். அதனால தான் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றினோன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ எங்கள் ஊர் பக்கம் எல்லாம் மேக்ஸிமம் குழம்பெல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப திக்காக தான் இருக்குது மீன் குழம்பு எப்போவுமே. அது எங்கள் ஒரு மக்களுக்கு தெரியும், நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். மற்ற ரொம்ப தண்ணியாக எல்லாம் மீன் குழம்பு இருக்காது. தேங்காய் இல்லாமல் ஊர் பக்கம் சொல்ல போனால் மீன் குழம்பே வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் எல்லா குழம்புலேயுமே தேங்காய் வரும் மேக்ஸிமம். மீன் குழம்புல கண்டிப்பாக தேங்காய் அரைப்பாங்க. ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் எடுத்து தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு எவ்வளோன்னு பார்த்து போடுங்க, கொஞ்சமாக போடுங்க. முருங்கைக்காய், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு வாட்டி உப்பு புளிப்பு வேணால் பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. அதாவது இதுக்கு மேலே மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப எல்லாம் போட்டு கலர போகிறதில்ல, அதனால் வந்து இப்போவே எல்லாம் கிளியராக பார்த்துக்க வேண்டியதான். மீன் இறக்க வேண்டியதான். பார்த்தீங்களா, இதே இடம் பத்தலை.
இதுக்கு மேலே நம்ம கலராக மீன் உடைய ஆரம்பிச்சிடும். போது பொறுமையாக தான் இந்த மீனை டீல் பண்ணணும். பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படியே. சாப்பிடும்போதும் அப்படி தான் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் நேரம் வந்தாலே போதும். இப்படியே இருந்து கொதிக்கட்டும். தீ கம்மியாக வச்சு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஆவியிலே வந்துடும் இந்த மீன் எல்லாம். பாபிக்யூ எல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு, வேறு லெவலில். அதுவும் நம்ம தேங்காய் அரைச்சி இருக்கிறதுனால இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். எவ்வளோ தூரம் வேகுதோ அவ்வளோ தூரம் மீன் சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். உடஞ்சி குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப எல்லாம் கிளறக்கூடாது, அடிப்பிடிக்காமல். நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சமைக்க தெரியாது எனக்கு அப்படின்ட்டு. எனக்கு அவங்கள பார்க்கும்போதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. நானே வந்து ஃபஸ்ட்டாக முன்னாடி வந்து ஹாஸ்டலில் தங்கியிருந்தோம். அங்கே வந்து அந்த ஹாஸ்டலில் வந்து சமைக்க முடியாது, அங்கேயே சமைச்சு கொடுப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். சாப்பிட முடியாமல் மத்தியானம் அந்த ஆப்பிள், இந்த பிஸ்கெட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கி போட்டு சாப்பிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்டல் வந்ததுக்கப்புறம் ஆனால் சமைக்க தெரியாது. ஆனால் சமைக்கணும்னு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. வீட்டில் ஃபோன் பண்ணி ஒன்றுனா கேட்குறது, என்ன பண்ணுறது, இது எப்படி பண்ணுறது, இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. அப்படி இருந்து எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. மொதல் வாட்டி அந்த டைமில் ஒருத்தருக்கு மீன் வறுத்து எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு அப்படியே சொல்லிட்டார், நல்லா இல்லை, ஒரே எண்ணெயாக இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி கமெண்ட் அடித்தார். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு அன்றைக்கி டேஸ்ட்டாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சு. ஆக்சுவலாக அது வந்து மீன் வந்து கரெக்டாக வேகலை, அது ஒன்று நம்ம தெரியாதுல்ல, அதனால அந்த தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் எல்லாம். சமையலுங்கிறது அப்படி தான். யாரும் வந்து தெரியாதுன்னு எல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா யார் வேணால் சமைக்கலாம். உப்பு பார்க்க தெரியுமா, சாப்பிட தெரியுமா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கிட்ட தான் சமையல். நிறைய வந்து மெட்ராஸ் சமையல் சேனல் இருக்குல்ல, ஸ்டெபி அக்காவோடது, அந்த சேனல்லாம் நிறைய வீடியோ பார்த்து சமைச்சிருக்கிறேன். உண்மையிலே மற்ற இதை பார்க்குறதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, அவங்க சொல்கிற மாதிரி சமைச்சா மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும் சாப்பாடு. டேஸ்ட் வைஸ் எல்லாமே. அதாவது இப்படி சும்மா ஏதோ சமைச்சு சொல்லணுமேங்கிறதுக்காக அப்படி இல்லை. நானும் சமையல் வீடியோ போடும்போது அப்படி தான் நினைப்பேன். ஏன்னா சில நேரம் சாப்பாடு குழம்பு வைக்கும்போது வீடியோ எடுப்பேன், நல்லா இருக்காது, அந்த வீடியோ நான் போட மாட்டேன். இது என்ன யாருக்காவது தெரியாத போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, இல்லை அது நமக்கு ஒரு திருப்தி இருக்கணும் இல்லை அந்த வீடியோ போடுறதுக்கு. அந்த மாதிரி தான் அவங்களோட வீடியோ அப்படி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க அப்படி தான் மேக்ஸிமம் நல்ல வீடியோஸ் மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக சொதப்போம் நம்ம சமைக்கும்போது. ஏதாவது ஒரு வீடியோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரை பண்ணுவோம், மேபி நல்லா வராது. நான் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதுவும் ட்ரை பண்ணதில்லை. ஆனால் சில டேஸ்ட்டு நமக்கு பிடிக்காது பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா நானே அந்த வீடியோ போடவே மாட்டேன், இது செட் ஆகலை, வேண்டாம் அப்படின்ட்டு. அதனால் சமையலுங்கிறது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா யார் வேணால் சமைக்கலாம். நிஜமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், பொறுமை இருக்கணும், கண்டிப்பாக பொறுமை இருக்கணும். ப்ளஸ் நான் வந்து நம்ம சமைக்கும்போது இப்போ யாராவது ஸ்பெஷல் ஒரு ஆளுக்காக சமைக்கிறோன்னா அது வந்து தனி டேஸ்ட்டாக இருக்குது எப்போவுமே. ஏன்னா சமையலை பொறுத்தவரைக்கும் அப்படி தானே, நம்ம யாருக்காக சமைக்கிறோமோ அவங்க மேலே எவ்வளோ அன்பு இருக்கோ அந்த அன்பு வந்து அந்த சமையலோட டேஸ்ட்டில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த ஃபீல் ஆகும், நம்ம மேலே எவ்வளோ பிரியம் வச்சுருக்காங்க அப்படின்னு. அவங்கள மனசில் நினைச்சு சமைச்சா நல்லா வருமா சமையல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எப்போவுமே டைம் எடுத்து பொறுமையாக தான் சமைப்பேன். இல்லை மற்றவங்கள மாதிரி கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து டேஸ்ட்டாக சாப்பிட பிடிக்கும். அதே மாதிரி தான் செய்கிறதும் மேக்ஸிமம் ஓரளவுக்கு ஏனோ தானோ அப்படின்னு இல்லாமல் பொறுமையாக இன்றைக்கி என்ன பண்ணலாம், இல்லை அடுத்த நாள் என்ன பண்ணலாம், இதே கொஞ்சம் வித்தியாசமாக வேறு மாதிரி பண்ணுவோம், எப்பவும் ஒரே டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மைண்டில் இருக்கும். ப்ளஸ் ஒரே சாப்பாடு எனக்கும் போர் அடிக்கும். சீரியஸாக ஒரே மாதிரி ஒரே பேட்டர்னில் சமைக்கிறது எனக்கும் சுத்தமாக போர் அடிக்கும். அவ்வளோதாங்க, குழம்பு வேறு லெவலில் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாய் பாய்.